பூர்வாஷ் நியூஸ் சேனல் இருந்து உங்களுக்கு முக்கிய செய்திகள் வாசிப்பது சிங்கள பாகினி. மாக்துமிசான் ஏரியில் நடக்கின இன்லீகல் ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. சைலன்ஸ் ப்ளீஸ் எவரிபடி. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நம்மோட அப்பா அவங்களோட 30 வருஷ குடும்ப வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட பேச போறாரு. 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பழைய தாக்காவில் இருக்கும்போது நான் என்னோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அல்லாவோட ஆசீர்வாதத்தால இப்போ வரைக்கும் என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் திருமண நாள். என்னோட மனைவி பர்வீன் ஹைதர் என் மேல பாசமா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் மனைவி பர்வீன் என் கூடவே தான் இருப்பா. கங்க்ராட்ஸ். குவைட் ப்ளீஸ். இப்போ அம்மு அப்பாவை பத்தி நீ ஏதாவது சொல்லணும். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சொந்தக்காரவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் வாழ்க்கையில பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே என் வாயாலே அந்த தப்பை நான் ஒத்துக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. அலாவுதீன் அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னோட மூத்த மகன் ஆசாத், அப்புறம் என் பொண்ணு புஷ்பு, அலிஜா என் மருமக, அப்புறம் என் பேரன் பேத்தி, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனுஷங்களா இருக்காங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் அம்மா நீங்களும் கட் பண்ணுங்க. முதல்ல கேண்டில ஊதுங்க. ஒன்னா கட் பண்ணுங்க. அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சார் இந்தாங்க. இது என்னது சார்? வெளியே இருந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு. இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது யார் அனுப்பியிருப்பா? அட அத ஓபன் பண்ணி பார்த்தா தானே அண்ணா தெரியும். இதுல பேரும் இல்ல அட்ரஸும் இல்ல. இது ஓபன் பண்ணி பார்த்தா சரியா இருக்குமா? நீங்க ஓவரா क्वेश्चन கேக்குறீங்க. கொடுங்க நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணுமா? எனக்கு வருத்தமா இருக்கா அலாவுதீன் சார்? சார் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டெலிவரி ஆயிருக்கா? ஆனா அப்படிப்பட்ட எந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது எனக்கு தெரிஞ்சாகணும் சார். எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருந்த வெட்டப்பட்ட தலை யாருது சார்? என்னோட இன்ஃபார்மர் மொகஜோதீனோடது. மக்தூரை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அவன் தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்படி இருந்தும் அவர் எதுக்காக போலீஸ் கிட்ட வரவே இல்லை? அவன் பயந்துருப்பான். ஒருவேளை போலீஸ் கிட்ட வந்து அவன் எவிடன்ஸை கொடுத்துருந்தான்னா மக்தூர் அவனை கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சு கொலை பண்ணியிருப்பான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவன் மாட்டிக்கிட்டான். அதனால மொஃபிஜோதீனோட கதை முடிச்சிட்டேன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க போலீஸ் எஸ்கார்ட்டோட கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருங்க. போலீஸ் எஸ்கார்ட் இல்லாம எங்கேயும் வெளியே போயிடாதுங்க. நீங்க சொல்றதே தான் மக்தூரும் எதிர்பார்த்திருக்கான் சார். அவன் என்ன நினைச்சிருக்கானா, இதுக்கப்புறம் நாங்க அவனுக்கு விரோதமா எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எழுதக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். என்னால எப்பவும் யாருக்கும் பயந்துகிட்டு இருக்க முடியாது. அது நிச்சயமா நடக்காது. ஆனா இத பாருங்க சார், நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான். நீங்க முதல்ல முஃபிஜியோட பாடியை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. இவனை கண்டுபிடிங்க, அவனை கொல்லுங்க. அப்புறம் நாங்க எப்பவுமே அந்த முக்தார் மாதிரியான ஆளுங்களுக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்களை பயமுறுத்தினாலும் தாக்குனாலும் நாங்க நிறுத்த போறதே கிடையாது. விடாத அவனை, சாகட்டும். டேய், என் உடம்பு வீக் ஆயிடுச்சுன்னு நினைச்சியா?
ஒன்னெல்லாம் அப்படிதான் ஒரு அடியிலே காலி பண்றவன். ஏய் டெஸ்லா, அவன் இறுதிச் சடங்குக்கு தயார் பண்ண. அடிக்கடி சாகர நாய்க்கு இறுதி சடங்கு பண்ணணுமா என்ன? ஒரு அடியா இவனை கொலை பண்ணிட்டு அடுத்தது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அவன் என் ஒட்டுமொத்த மரியாதையை ஏற்கனவே கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கொன்னு அவன் தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விடணும். அட, அடிக்கடி இதே தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அந்த மஃபிஜியோட தலையை வெட்டி எடிட்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம்ல. இங்கே பாரு, போலீஸ் எல்லா இடத்துக்கும் ரெய்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஷோரூமையும் குடோனையும் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. உன்னுடைய மூளை ரொம்ப சூடாக இருக்கு. அதை கொஞ்சம் கூல் பண்ணி சரியா சொன்னீங்க. தலையை எப்படா கூல் பண்றது? அவன் பேர் அலாவுதீன். என் மொத்த மரியாதையும் கெடுத்துட்டான். என் வாழ்க்கையில என்னால நிம்மதியா இருக்க கூட முடியல. அவனை விடக்கூடாது. நோ 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 நோ. அவனை நிம்மதியா வாழவே விடக்கூடாது. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்படின்னா அந்த அலாவுதீனோட வீட்டுக்கு போய் அவன் கழுத்தை திருகி அங்கேயே வச்சு கொன்னுடலாம். எஸ், அன்வர் சொல்றது சரிதான். அம்து, பாஸ், ஆபரேஷன் கம்ப்ளீட். இப்ப அடுத்த ஆபரேஷனுக்கு தயாராயிரு. எனக்கு அந்த அலாவுதீனோட தலை வேணும். மிஸ் ஆகக்கூடாது. அம்மா, நீ கேமரா ஓபன் பண்ணிட்டியா? ஹா, எனக்கு எதுவும் புரியல. நீ எதுக்காக இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து கேமரா ஒளிச்சு வச்சிருக்க? இது இங்க மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உனக்கு உன்னோட மொபைல் யூடியூப்ல டேட்டா செக் பண்ண வேண்டியதானே? சரி, எனக்கும் ஒண்ணு புரியல. நீ உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டுங்களையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்படி சேஞ்ச் பண்றதுல உனக்கு என்ன யூஸ் இருக்கு? அது ஏன்னு உன்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ இன்னும் லவ் பண்ணலல. லவ் பண்ணதா இதெல்லாம் புரியும். இப்ப நான் சொல்றது கேளு. மசூத் என்ன பிக்கப் பண்ண இங்க வருவேன். இங்க பாரு, நான் உன்னை 8th படிக்கும் போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எப்பெல்லாம் உன் கிளாஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டும் சேஞ்ச் ஆகுது. அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? எதுக்கு இவ்ளோ பேரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க? இதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் இருக்காது. நானும் மசூதும் மேட் ஃபார் ஈச் அதர். இங்க பாரு, இந்த பேக் இங்கே வச்சிடுறேன். நீ இங்கே இரு. எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் எப்படி தனியா போறது? நீ ஒரு பைக் புக் பண்ணிக்கோ. பாய். பாய். எதுக்காக எங்க கேமராவை மறைச்சு வச்சிருக்கா? ஹலோ, பாஸ். அவங்களுக்கு உங்களை தெரியுமா? இல்ல இல்ல, எனக்கு இவங்களை யாரும் தெரியாது. ஏய் ஹீரோ, யுவர் ரைடு கேன்சல். இனிமே இங்க வராத.
ஜேர்னிக்கு நடுவில் ரைட் கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. அப்ப உன்னோட ரெக்கார்டையும் உன்னையும் சேர்த்து ஒன்னா உடச்சு போட்ட வேண்டியதா டைசன். என்னாச்சு? வர பயமா இருக்கா? சரி உட்காருங்க. லைட் ஆன் ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம்? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு கதையை முடிக்கிறதுக்காக என் பசங்க காட்டுக்குள்ள போயிருந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவுல இவன் எங்க இருந்து வந்தான்? ஆமா, அந்த பையன் யாரு? அட, அவனை பார்த்தா சண்டை போறதுல பெரிய ஆள் மாதிரி தெரியுதே. அப்படியா? ஒருவேளை அவன் சைதுல்லாவோட ஆளா இருப்பானோ? கரெக்ட். வந்தவனுக்கு நம்ம ஆளுங்களை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. போன மாசம் கூட சைதுலோட அடியாட்களை போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. அதுவும் 3 தடவை. சைதுல் கூட 2 தடவை மாட்டியிருக்கான். அவனை தவிர நமக்கு வேற யாருமே எதிரி கிடையாது. வாய மூடுறா. அந்த பொண்ணு வேலைக்கே ஆக மாட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு சைதுல் பத்தி எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னு நல்லா தெரியும். ஆனா இவன் ஏதோ புது ஆளு. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததும் இல்லை. அவன் யாரு? என் பேரு வாஷிம் பரிஷன்டோ, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். சின்ன குழந்தைகளுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்பா டிஃபென்ஸில் இருந்தார். இது எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஒரு அமைதி போராட்டத்தில் இறந்துட்டாரு. என் அம்மா சஜன்பூரியில் மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அப்ப அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க எங்க பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. சார், சின்ன பசங்களுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படி ஒரு டீச்சராக இருந்துட்டு ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்கவும் கூடாது. அதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நவாப். நீங்க அங்க இருந்ததுனால உங்க அம்மாவை பத்தி அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அம்மாவை பத்தியா? யார் அவங்க? அவ ரொம்ப மோசமானவ. நம்ம நாட்டு பொருளாதாரத்தை அவ தான் அழிச்சா. நம்மள அழிச்சு 1000 கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க கூட அவ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவளுக்கு எதிரி ஆயிட்டோம். அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்க யாரும் வெளியே போகாம இருக்கோம். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. நீங்க உங்க பொண்ணை ட்ரைனிங் எடுத்துக்க என் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. இதுவும் நல்ல யோசனை தான். நீங்க என்ன சொல்றீங்கப்பா? தாராளமா. ஏமா, நீயும் கத்துக்கிறியாமா? நான் கத்துக்கிறேன். ஆனா தனியெல்லாம் போக மாட்டேன். போகும்போது புஷ்பையும் கூட்டிட்டு போறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுத்துடுங்க. தேங்க்யூ. நீங்க எப்ப வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு மத்தியானமே வரேன். வரும்போது நான் என்னோட பையனை கூட்டிட்டு வரேன். வரேங்க.
நீங்க எல்லாரும் மிடில் இப்போ சிங்கிள் பஞ்ச் பண்ணணும். பொசிஷன் சிங்கிள் பஞ்ச் இன் மிடில். ஹெச் பி சன் ஷி கோ. ஹே கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கோ, சரியா? ஓகே, 9, அப்படிதான். 10, 11, கவனமா 21, கவனமா 13, கவனமா. 14, 15, 16, 17, 18, 19, 20, கையை 21, இப்படி மடக்கி 22, அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும், 23, சரியா? 24. கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். இப்போ சிங்கிள் பிளாக் பஞ்ச். ஹெச் Yeah, பி yeah, சன் ஷி கோ. லுக் ஷீஸ் ஹெர்ஸ் கோ. ஜோ ஹிட் மீ சன் ஹிட் மீ சன். நல்ல ஸ்ட்ராங்கா go, ரைட், look, அப்புறம் லெஃப்ட். she's, ஓகே, hers, அவ்வளவுதான். பொசிஷன் ஹிட் ஷி yeah, கோ. yeah, பிளாக் yeah, ஷீஸ் yeah, ஹெர்ஸ் yeah, ஜோ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. yeah, she's, hers, me, என்னாச்சு உங்களுக்கு? son, she, ஒண்ணும் இல்ல Go. சரியாயிடும். ஓகே, look, சரி, ஓகே. his, hers, Joe, Joe, ஹெச் yeah, பி yeah, சன் yeah, ஷி yeah, கோ. லுக் me, son, she, Joe, look, she's, hers, Joe, hit, me, son, she, go, கையை இப்படி look, வச்சுக்கோங்க. she's, hers, go, Joe, hit, me, son, she, go, look, she's, hers, go, 1 2 3 4 5 6 7 8 9 10 and close. உங்க எல்லாருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸும் இப்போ முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கிக் பாக்ஸிங் ஆரம்பிக்க போகுது. ஃபாலோ மீ. நிலாய், மற்றவங்களாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நிலாய், நீ முன்னாடி வா. எல்லாரும் நிலாய் பண்றத கவனமா பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க வாங்க. கொஞ்சம் இதை பார்த்துக்கோ, இப்போ வந்துடுறேன். ஹலோ, நீங்க சாந்தா தானே? ஜாக், உன் மாமியார் குடும்பத்தை பார்த்துக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்க போல. சரி, அதனால உங்களுக்கு என்ன? அவங்க யாருக்கும் உன்னை தெரியாது, ஆனா உனக்கு அவங்கள தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? புஷ்பு, அந்த ஜேர்னலிஸ்ட் அலாவுதீனோட பொண்ணு புஷ்பு அங்கதானே இருக்கா? ஆமா. ஆ, அப்புறம் அவன் பயதேவ் பாபாவை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அதனால நீ அந்த புஷ்புவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்ல, நான் உனக்கு தரேன். மிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? மிசார், மக்து மிசார். மக்து மிசார். மிஸ்டர் மிசார், புஷ்பா விற்கிறதுக்கு இல்லை. நோ, லிசன் லிசன் லிசன். உனக்கும் அந்த புஷ்புக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் அவளை என்கிட்ட ஒப்படைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்க காதுல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாம என்ன மிரட்டி நீங்க எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஸோ குட் பை. ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். சரி, நீ போ. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹோம்ல பிராக்டிஸ் பண்ண ஏதாவது வேணுமா? உன்னோட ஃபேஸ்புக் ஐடி. ஃபேஸ்புக் ஐடி அப்படின்னா நான் என் நம்பரை தான் கொடுக்கணும். ஏன்?
நம்பர் கொடுக்கலன்னா ஃபேஸ்புக் ஐடியை வாட்ஸ்அப்பில் எப்படி சென்ட் பண்ணுறது? ஹோ, உன்னோட ஃபோனை கூட. ம், தேங்க்யூ. இப்போ ஐடி லிங்க்கை நான் அனுப்புகிறேன். ஓகே. ப்ராக்டிஸ் முடிஞ்சுதா? முடிஞ்சது. வரேன். பாய். பாய். புஷ்பு, நீ கிச்சனுக்கு போய் பிளேட்ஸ் எடுத்துட்டு வந்து எங்க கூட உட்காந்து சாப்பிடு. சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்ன? ஓகே, வச்சுடுறேன். என்னம்மா? நீ கிச்சன்ல போய் பிளேட்ஸ் எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். மருமகளே, நீயும் புஷ்புவும் ட்ரைனிங் போனீங்களே, அங்க எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்து பாட்டி. மாஸ்டர் அத்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஹே பாப்பி, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு. ஏய், போனை கொடு. இவ்வளவு நேரம் நான் தானே பாத்துட்டு இருந்தது. இது எனக்கு கொடு. எனக்கு வேணும். ஏய், ஏன் இப்படி பண்ற? இது என்னது? கொடு. தர மாட்டேன். நீங்க எதுக்கு அவனை திட்டுறீங்க? அவன் சொல்றதும் சரிதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த போனை பாருங்க. பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது என் போன்ல அங்க நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்தேன் பாட்டி. அது சரிதானே? அது ரொம்ப நல்லதாமா. என்ன பேசுறீங்க நீங்க? இப்பவே இவளுக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் ரொம்ப தப்பாயிரும். அப்படிலாம் நடக்காது. ஆல்ரெடி சாந்தா மாஸ்டர் கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். என்ன, இந்த விஷயத்தை நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டீங்களா? ஆமா. இது புஷ்புவுக்கு தெரியுமா? அத்தை, புஷ்பு கிட்ட அதுக்குள்ள இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவகிட்ட கொடு, அங்க கொடு. என்ன விஷயம்? எதுக்கு இவ்ளோ லேட்டா கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. இவ்ளோ லேட்டா என்ன பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? கேமரா ஆன் பண்ண. இல்ல இல்ல, இப்போ லைட் ஆன்ல இல்ல. சரி, லைட் ஆன் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் தான். பக்கத்து ரூம்ல அம்மாவும் அப்பாவும் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்? என்ன லவ் பண்றியா? அது தெரியல. ஆனா உன் முகத்தை பார்க்கலன்னா இன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அப்படின்னா ரெண்டு பேரும் நம்ம நைட்டை ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். பாய். அதெல்லாம் இல்ல. ஹலோ ஹலோ. சாந்து, சொல்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா. நீ இவ்ளோ லேட்டா எனக்கு கால் பண்ணிருக்க. இந்த விஷயத்த நான் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் நான் உன்னை இப்பவே பார்த்தாகணும். அதெல்லாம் சரி, நான் உனக்கு என்னோட ஃபேவரட்டான போயம் அனுப்பி வைக்கிறேன். நீ அதை நல்லா படி. ஏய், போனை வச்சிடாத. தயவு செஞ்சு போனை மட்டும் கட் பண்ணிடாத. ஏன்? நான் என்ன உன் பொண்டாட்டியா? பாய்.
ஹலோ ஹலோ ஹலோ. ஃபோனை கட் பண்றியா? ஏறு, மறுபடியும் பண்ற. ஹலோ. குட் மார்னிங். இப்போ நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். இங்க தான் இருக்கேன். ஏய் வேணா, எதுக்கு இப்படி விளையாடிட்டு இருக்க? நம்பிக்கை இல்லைன்னா வெளியில வந்து பாரு. நிஜமாவா? வா. இதுக்கு என்ன அர்த்தம்? நேத்து நைட்டே சொன்னேன்ல, உன்னை பார்க்காம தூக்கம் வரலன்னு. அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ காலங்காத்தால வந்த? ஏய், ஐயோ, யாராவது என்ன பாத்துற போறாங்க, விடு. உனக்காக வெயிட் பண்ண 24 மணி நேரமும் நான் தயாரா இருக்கேன். என்னோட ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் உனக்காகத்தான். அடேங்கப்பா, அவ்வளோ லவ்வா? இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கியா? உன்னை பார்க்குற வரைக்கும் இந்த லவ், அஃபெக்ஷன் எதையுமே ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இப்போ மரணத்தோட ஃபீலிங்ஸ் கூட எப்படி இருக்கும்னு தெரியுது. என்ன, இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வந்த உடனே நம்ம எல்லா விஷயத்தையுமே வாங்கி தயாரா இருங்க. ரெடியா இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி. மிஸ்டர் மிசாம் சார், உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? ப்ளீஸ் ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மிஸ்டர் மிசாம் சார், கொடூரமான முறையில் ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போயிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் மிஷான், போலீஸ் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு. ஆஹா, நாங்களும் ஸ்டெப் எடுத்திருக்கோம். அதுக்காக ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் வந்தா உண்மை என்னன்னு தெரியும். அது வரைக்கும் எனக்கும் எதுவும் சொல்ல முடியாது. சரி மிஸ்டர் மிசான், புர்பாபாஸ் நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க எம்பியா இருக்கும்போதே 1000 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கீங்களாமே. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க மணி லாண்டரிங் பண்ற விஷயத்துல துதக் தான் உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காராமே. இங்க பாருங்க, எனக்கு எதிராக நியூஸ் போட்ட அந்த நியூஸ் பேப்பர் டைனிக் பூர்பாபாஷ் மேலே நான் கேஸ் போடுறதா இருக்கேன். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆகுது. அப்புறமா அர்ஜென்ட்டா மீட்டிங் போக வேண்டியது. அது நல்ல டீல். ஆனா அந்த பொறுக்கியால என் 12 வருஷம் மரியாதை நாசமா போச்சு. நம்ம கிட்ட மட்டும் பவர் இருந்துச்சுன்னா அந்த டைனிங் கம்பெனியை எப்போவோ எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன். புரிஞ்சதுல? ஓகே. வாங்க போலாம். சீக்கிரமா நடா, கடைக்கு வேற போனோம். யார் நீங்க? நான் அக்ரம் கான். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மக்தோமி சார் உனக்கு ஒரு பரிசு தர சொன்னாரு.
எனக்கு அவர் எந்த விதத்திலையும் தேவை கிடையாது. உனக்கு அவர் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு நீ தேவை. அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க. அவர் பேர் என்ன? மத்துமிசன். ஆமா. அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஹவு டேர் யூ? அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வந்து உன்னை இங்க வந்து பார்க்கணுமா? அவருக்கு நான் தேவைன்னா அவர் தான் வந்து என்னை பார்க்கணும். ஸோ பாய். ஏய் இங்க பாருப்பா, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? வா 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 யங் மேன், எங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. ஆனா நீங்க பாஸ் ஆகல. மிசான், மக்த் மிசான். உங்க வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு சுத்தமா உங்களை பிடிக்கல. தன்னோட நல்லதுக்காக பொண்ணுங்களை பயன்படுத்திக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு எப்பவுமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் அப்படி கிடையாது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். டெஸ்டா? ஆமா, டெஸ்ட். ஃபைனலுக்கு போக செமி ஃபைனல் எப்படி ஒரு டெஸ்டோ அது மாதிரி இது ஒரு டெஸ்ட். என்னோட ஆளுங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எனக்காக கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எதுக்காகனா நீ என்னோட செக்யூரிட்டி இன்சார்ஜா இருக்கணும். அதுக்காக தான். அதுக்காக உனக்கு எவ்வளோ காசு தேவைப்பட்டாலும் தர தயார். சாரி, நான் ஒன்றும் வாடகை மிஷின் இல்லை. என்னோட இன்கம்லயே நான் சந்தோஷமா இருக்கேன். ஏய் தூர்மியா, இதுக்கு நீ ஒத்துக்க. ஏன்னா உனக்கும் நிறைய செலவுங்கள்லாம் இருக்கும். ஒத்துக்கிட்டனா வாழ்நாள் பூரா நீ வேலைக்கே போக வேண்டாம். நீ கார் கூட வாங்கிடுவ, புரியுதா? அப்படியே ஒரு ஃப்ளாட்டும் வாங்கிடுவ. ஓகே, எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான். சாரி, அதெல்லாம் நான் பண்றதில்ல. இங்க பாரு, அதெல்லாம் நீ கத்துக்கணும் தம்பி. இல்ல இங்க பாருங்க, நிறுத்து. நீ சம்மதிச்சனா இந்த மாதிரி 10 ஸ்கூல் உன்னால நடத்த முடியும். இங்க பாருங்க மிஸ்டர் நிசான், எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை. அதனால தான் நீங்களே நேர்ல வந்து எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கீங்க. பட் என்னை மன்னிச்சிருங்க, உங்க கூட எல்லாம் சேர்ந்து எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. அப்படின்னா சரி, உனக்கு விருப்பம்னா நான் என்ன பண்றது? ஆனா அலாவுதீனோட பொண்ணை பத்தி இந்த ஸ்கூல் என்னோடது. இப்ப நீங்க இங்க ஒரு கெஸ்ட். தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் அலாவுதீனோட பொண்ணு உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, நீங்க கெஸ்ட்ங்கிறதை நான் மறந்துடுவேன். கூல் டவுன் கைஸ், ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒரு இறை இருக்கு. நான் ஒருத்த மேல கை வைக்க நினைச்சிட்டா அவன் ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவனை எப்படி ஜெயிக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். ப்ளீஸ். ஆனா இப்போதைக்கு நம்ம கேம் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? நம்ம மணி லாண்டரிங் கேஸை இப்போ விசாரிச்சிட்டு இருக்கானே, அவன் பேர் என்ன? ரஷீதுல்லா. ஹலோ, சொல்லுங்க. முக்தமி ஃபைலோட ரெடியாக இருக்கிறானா? அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க. நாளைக்கு அவனுக்கு கால் பண்ணலாம். ஓகே, அலைக்கும் அஸ்லாம். இவன் தான் அது. ஹாய்.
மிஸ்ரா சார் நீங்களா? ஜஸ்ட் இன் டைம், இல்லைன்னா கீழே வந்து மூக்கு உடைஞ்சிருக்கும். என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஆனா அதுக்காக உங்க கேஸ்ல என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டுறாதீங்க. என்னால செய்ய முடியாது. கண்டிப்பா என்னால எதுவும் செய்ய முடியாது. முடியும் கண்டிப்பா உங்களால முடியும். கரெக்டான டைம் பார்த்து அதுல இருக்கிற முக்கியமான 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கேஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. அதுக்கப்புறம் அந்த மணி லாண்ட்ரிங் நாங்க தான் பண்ணோன்றது யாருக்கும் தெரியாது. இது பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா? சாரி, என்னால முடியாது. ஏன் முடியாது? இல்ல நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? காசுக்காக தானே. நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்க பையனை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கலாம், பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் பார்க்கலாம், குல்ஷன் பர்னில புதுசா ஒரு வீடு கட்டலாம். அதுக்காக நீங்க 1000 கோடி ஏமாத்தினதை நான் இல்லைன்னு சொல்லணுமா? அது தப்பு. இந்த 1000 கோடி விஷயத்துக்கே என் பையனை கவர்மெண்ட் தாண்டி அப்ராட் அமிச்சிருக்கேன். ஓ, நீங்க அங்க போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவீங்களா? சொல்லுவேன். ஏன்னா எங்க உண்மையை தெரிஞ்ச யாரையும் நாங்க உயிரோடையே விட்டது கிடையாது. என்ன சொல்றீங்க? புரியல போல இவனுக்கு. அம்து இந்தா. ஆமா, உன் கேமரா லென்ஸ் எல்லாத்தையும் ஏன் கீழே பார்க்க பாயிண்ட் பண்ணிருக்க? பறவைங்க எல்லாமே மேலே தானே இருக்கு. அது ஏன்னா தினமும் காலையில பறவைகள்லாம் கிளைக்கு மேலதான் இருக்கும். ஆனா எங்க குரூப் பிரசிடென்ட் தான் இந்த மாதிரி ஷூட் பண்ண சொன்னாரு. அப்படின்னா இப்படி பண்ணா மொத்த காடுமே கவர் ஆயிடுமா? அட 10 mm லென்ஸ் போட்டிருக்கேன். மொத்த காடும் ஃபுல்லா கவர் ஆயிடும். அப்படியா? அட என்ன பண்ணிட்டு இருக்க? அட விடு. சரி சரி. எதுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. ஹே, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரி, கை கொடு. வா 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 வா. கை கொடு. நான் எப்படி இறங்குறது? எதுவும் ஆகாது. வா 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 வா. கைய கொடு. வா. நான் விழுந்துற மாட்டேன்ல. விழ மாட்டேன். கைய கொடு. வா. பாத்து எனக்கு பயமா பயப்படாத. இருக்கு. வா வா. சரி வா போலாம். சரி, மத்த கேமராஸ் எல்லாம் எங்க இருக்கு? அங்க. வேணாம் நில்லு. அவங்க இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, போலீஸ்காரங்க உங்களை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல என்ன உள்ள அனுப்புங்க. போனா என்ன பண்ணிடுவ? எங்களை மாதிரி ஆளுங்க இதுல முழுசா இறங்கிட்டோம்னா மொத்தமா அழிச்சிட்டு தான் வருவோம். ஆனா நீ போனா செத்துருவே. முட்டா பையல, உனக்கு புரியலையா? இன்னைக்கு சிஸ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாம அவங்கள தப்பிச்சு போக விடக்கூடாது. இது என்னோட வேலை, நானே பாத்துக்கிறேன். வாங்க கிளம்புங்க, போலாம். வாங்க. நீ பாத்துக்க. பாய். ஓ ஹலோ. என் கேமரா உன் பேக்ல இருக்கு. வெறும் கேமரா மட்டும் இல்ல மேடம், நிறைய இருக்கு. சரி, இந்த பேக்கை வேணா நீயே வச்சுக்கோ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு மறக்காம எனக்கு ஈவினிங் கால் பண்ண, நானே வந்து எடுத்துட்டு போறேன். சரி. பாய். 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 பாய்.
புஷ்பு புஷ்பு நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டமா. இன்னைக்கு என்னென்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கு, பாரு. போதும், நானே சர்வ் பண்ணிக்கிறேன். இரு, நான் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு நடுவுல தண்ணி குடிக்கிற? ரொம்ப காரமா இருக்குமா? உன்னோட கோபம் அதிகமாகணும்னு தான் காரம் ஜாஸ்தியா போட்டேன். புஷ்புவோட அம்மாவும் அப்பாவும் போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உன்னை பத்தியும் புஷ்புவை பத்தியும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீ என்னப்பா யோசிக்கிற? உன்னால இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காதலிக்க முடியுமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவளுக்கு எதுவும் தெரிய வராதா? என்னம்மா சொல்றீங்க? அவளுக்கு தெரியுமா என்ன? சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தைனிக் பூர்வபாஷோட எடிட்டர் மிஸ்டர் அலாவுதீனும் அவங்களோட குடும்பமும் பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இறந்ததாக தகவல் வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஏய், சீக்கிரம் வேலை ஆகட்டும். இங்க கூட்டத்தை சேர விடாத. ஏய், அந்த பக்கம் போ ப்ளீஸ். சார் 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 போகக்கூடாது சார். சார் அங்கே நில்லுங்க சார். சார் சார் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் சார். சார் போகக்கூடாது சார். உள்ள வரக்கூடாது சார். ப்ளீஸ் சார், வரக்கூடாது. சார் வரக்கூடாது சார். அங்கே நில்லுங்க. சொன்னா கேளுங்க சார். கிட்ட போக சார் ப்ளீஸ் சார், நீங்க உள்ள வரக்கூடாது சார். என்ன விடுங்க சார். சார் நான் பக்கத்துல போய் பார்க்கணும் சார். கேளுங்க, நீங்க வரக்கூடாது சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சார், இங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கு சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புஷ்பா யாரும் உள்ள விடக்கூடாது. ஏய், பாடி எல்லாம் போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பு. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். ஏய், அந்த பக்கம் போ. தள்ளுது. சார், நீங்க மாத்தாமி குரூப் மேல ஆமா, சந்தேகப்படுறீங்களா? எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு முழுசா ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் எங்களால அவங்களுக்கு எதிராக எந்தவித ஆக்ஷனும் எடுக்கவே முடியாது. ஏய், கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. கவலைப்படாத. இந்த மனித வாழ்க்கையோட நிலைமையே இதுதான். ஒன்னு நீ காப்பாத்திக்கோ. பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். மொத்த குடும்பமும் இப்போ உன் கூடயே தானே இருக்கு. இப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இப்போ நான் சிரிக்கிற நிலைமையில இல்ல.
ஆனா உன்னை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா இவங்க சாவும் யாராலையும் தடுக்க முடியலையே சாந்தோ. உங்ககிட்ட இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனா உன் வாழ்க்கைய இந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக்க யாராலையும் முடியாது. சரி வாங்க போலாம். போலாம்.
கையில சிக்கனவனை அப்படி சும்மா விட்டீங்களடா. ஒழுங்கா கொண்டு இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப அவனை சூப்பர்மேனா கேட்டீங்களா? இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் வாய முடு. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த சைதுல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அவன் கிட்ட நம்மள பத்தின எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்ப நமக்கு அவனை விட பெரிய பிரச்சனை யாருன்னா அந்த சாந்து தான். இப்ப அவனை உன்னால கொல்ல முடியுமா முடியாதா? அட தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன யோசிக்கிறது? சாந்தாவையும் சைதுவையும் சும்மா விடக்கூடாது. அவனுங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி பண்றது? இவங்க 2 பேரும் நமக்கு ஒரே நேரத்துல கிடைச்சாதானே ஏதாவது பண்ண முடியும். ஓ, நீ சொன்னதும் சரிதான். ஆனா ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் see. மெதுவா பார்த்து ஜாகிரதையா. நீங்க எதுக்கு முட்டாள்தனமா மாக்துமிசானோட ஏரியாவுக்கு போனீங்க சொல்லுங்க? சூசைட் பண்ண நினைச்சீங்களா? இல்ல, அந்த மக்தோமிசன் கதையை முடிக்கலான்னு போனேன். ஏன் அந்த மக்துமிசான் உங்களுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? என் காதலிய கூட அவன் உயிரோட விட்டு வைக்கல. என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அவன் அழிச்சிட்டான். ஏன் அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரே ஒரு தப்பு தான். அவ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய ஒரே பொண்ணு. என் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவ செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, அவ எனக்கு பொண்ணா பிறந்தது தான். நான் ட்ரக்ஸுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்கேன். அந்த போராட்டத்தில் என் பொண்ணும் கூட இருந்ததுனால அந்த பொறுக்கிங்க அவளுக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து தெருவில் தூக்கி போட்டுட்டானுங்க. என் பொண்ணு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் இல்லைன்னு நான் கோர்ட்ல எவ்வளவோ போராடி கேட்டுக்கிட்டேன். அதுக்காக தான் மக்துமிசான் சாகணும்னு நான் நினைச்சேன். அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து என் பொண்ணு தப்பிக்கிறதுக்காக அவ சூசைட் பண்ணி செத்துட்டான். ஒரு அப்பாவா அவ உடம்பை எரிக்க தான் என்னால முடிஞ்சது. என்னால வேற எதுவும் செய்ய முடியல. ஆனா நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். பழி வாங்கணும். சரி, நீங்க யாரு? சைதுல்லா. நானும் இப்ப கவர்மெண்ட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் மேனும் கூட. என் 2 பொண்ணுங்களுக்காக நான் நிறைய கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரே கனவு தான். மக்துமிசானோட இல்லீகல் வேலைகள், சூதாட்டம், மணி லாண்டரிங், திருட்டு வேலை, இந்த மாதிரி எல்லா வேலைகள்ல இருந்தும் அவனை மொத்தமா நாம தடுத்து நிறுத்தியாகணும். அதனால தான் என்னோட அங்கிள் என்னையும் கூட ட்ரக்ஸுக்கு எதிராக போராட வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் ட்ரக்ஸுக்கு எதிரான நம்மளோட இந்த போராட்டத்தை ரொம்பவே ஈஸியாக்கிடுவான். நானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு துணையா இருந்து உங்க உரிமைக்காக போராடுறேன். இதை நீ சொல்ல வேண்டியதில்லை. நான் இதை எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப முதல்ல உன்னோட உடம்பு குணமாகணும். லிண்டா உன்னை நல்லபடியா பார்த்துப்பா. டோன்ட் வரி. இவ ஒரு எக்ஸ்பர்ட் நர்ஸ். டேக் கேர். இந்தாங்க, இந்த டேப்லெட் போடுங்க. உங்க வலி கொஞ்சம் குறையும். நான் கூடிய சீக்கிரமே குணமாகணும்.
எனக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கையை உங்களை கண்டிப்பா குணமாக்கிடும். சரி பூமன், இப்போ நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டேய் இங்க பாரு, எங்க யாரு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்போ உன்னுடைய சரக்கை எல்லாத்தையும் டூப்ளிகேட் மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் உன்னுடைய பொருள் எல்லாமே உனக்கு டெலிவரி ஆயிடும். புரியுதா? என்ன இதெல்லாம்? என்ன கதையா சொல்றீங்க? ஒரு பொண்ணு, ஒரு சாதாரண பொண்ணு என் பிளான் எல்லாத்தையும் கெடுத்து எனக்கு அவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கா. எப்படி? டேய், யாரா அவ? எதுவும் தெரியல. அவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். என் புது எதிரி யாருன்றத. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. கடைசியில நாமளே அவளை கொல்ல வேண்டிய நிலைமை வரலாம். அட, அவளை பார்க்கறதுக்கு நீங்க அவ்வளவு ஆர்வமான இருக்காதீங்க. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் தான் பொம்பளை விஷயம் போட்டு உள்ள வந்திருப்பான். அட சும்மா யூகமாலாம் சொல்லாதீங்க. அவன் மூளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என் கிட்ட நெருங்கிட்டா என்ன அழிச்சிடலான்னு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. எனக்கு அவளை தெரியும், ஆனா சரியா தெரியாது. அவ எங்க தங்கி இருக்கிறாங்கிற அட்ரஸை மட்டும் என்கிட்ட கொடுங்க. அவ இடத்துக்கே போய் நான் யாருங்கிறத காட்டுறேன். அவ எப்படி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ஹம்து, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நமக்கு ஒரு புது எதிரி முளைச்சிருக்கா. ஏதாச்சும் பண்ணி அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும். உங்களோட புது எதிரி யார் பாஸ்? சாந்தாவா? இல்ல இல்ல இல்ல, அவன் கிடையாது. இந்த எதிரி ஆம்பளை இல்ல, அது ஒரு பொம்பளை. பொம்பளை எதிரியா? யார் அந்த புது பொம்பளை எதிரி? ஏய், யாரு நீ? ஏய், ஹம்து, ஹம்து, ஹம்து,
அம்து மக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாகணும். இப்படி எல்லாம் நடந்திருக்காது. உனக்கு எல்லாமே தெரியுமா சாந்து? இதுதான் அவ ஆளு. சாந்தாவுக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நீ அங்க இருந்தனா கண்டிப்பா உன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஆஃபீஸர், எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, செக்யூரிட்டி இன்சார்ஜ் 3 நாள் முன்னாடி செத்து போயிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவருக்கு பதிலா ஏற்பாடு பண்ணவே முடியவே இல்லைல்ல. அதாவது நீங்க இன்னும் குழப்பத்துல தான் இருக்கீங்க. எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். பிலீவ் மீ ஆஃபீஸர், நானும் என் பார்ட்னரும் நிறைய டென்ஷன்ல தான் இருக்கோம். யூனோ. அப்படியா? உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல எதிரிங்க இருக்காங்களா? அதாவது அம்தூரே யாரோ கொலை பண்ணிட்டாங்களே. அங்க நிறைய பேர் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சைதுல், அங்க சைதுல்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என் பிஸ்னஸுக்கு இப்போ பெரிய ஒரு தடையா இருக்கான். ஏற்கனவே நான் அவனை பத்தி ஒரு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனா ஐ டோன்ட் நோ அந்த கேஸ் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையான்றது. டோன்ட் வரி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். அம்துரை யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுப்போம். உங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. என்ன? வாஷிமோல் பாரி சாண்டோ, அலாவுதீன் சார் பொண்ணோட உயிர் காதலன்.
போய் பாருங்க. வாடா. ம். ஏய் சார். இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. Okay, sir. நீங்க இந்த பக்கம் போங்க. எஸ் சார். சார் யாரும் இல்லை சார். ஓகே சரி போலாம். எஸ் சார். வாங்க இந்த வீடை செக் எஸ் பண்ணுங்க. சார். சார் எங்க லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணியிருக்காங்களா? ஓகே மூவ். இங்க பருப்பா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மா உங்களை பாதுகாப்பா வைக்கத்தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கம்மா. சைதுல் சாரை பாதுகாப்பா வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். லிண்டா ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப வரைக்கும் அவ உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவ சைதுல் சாருக்கு பொண்ணு மாதிரி. அவளை மாதிரி இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாதுமா. ஒன்னு தெரியுமா, லிண்டா என்ன அம்மான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஆனா எதுக்காகவும் நீங்க வெளியில போக கூடாது, சரியா? ம். சரி, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிம்மா, நீங்க இந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. ம்? ம். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? போலீஸ் மட்டும் அவங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும். உன்னால தான் நான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன சொல்ற? உன்னோட அம்மானா அவங்க எனக்கும் அம்மா தான். அப்புறம் உன்னோட அம்மாவை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமையாச்சே. புஷ்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அம்மாவை சீக்கிரமாவே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன். இப்பெல்லாம் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒன்னா சார்ந்து தான் கடந்து போகுது. எனக்கும் அதுதானே வேணும். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி எப்போ நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நான் எப்பவுமே உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா அப்ப அப்படி நடந்திருக்காது. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். சாந்து, என்னோட காதல் உன்னை கண்டிப்பா பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்.
கண்டிப்பா அவங்க லிண்டாவை தான் கொல்ல வந்திருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல அங்கிள். எனக்கு என்னமோ அவளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்னால் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கிள். நான் இருக்கிற வரைக்கும் லிண்டாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இன்னைக்கு எப்படியோ அவ மிஸ் ஆயிட்டா, ஆனா அடுத்த வாட்டி அவ மிஸ் ஆக மாட்டா அங்கிள். என்னையே நம்ப வச்சு முழுசா ஏமாத்தணும்னு பாத்திருக்கான்ல. அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் கதையை முடிச்சிருவான். கண்டிப்பா அவனை சும்மாவே விடக்கூடாது. அப்ப இது எல்லாமே உன்னோட வேலை தானா? இதுக்கப்புறம் தான் என்னோட பழி வாங்குதல் ஆரம்பிக்க போகுது. யாரு? நான் தான் மொய்னா. என் குரலை கேட்டு உனக்கு ஞாபகம் வரலையா? மொய்னாவா? இந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இல்லையே. அவன் உள்ளதான் இருக்கான். ஏய், உள்ள ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு நினைக்கிறேன். பாடுற இவனை, இந்த டென்ஷன்ல அவன் இப்படி இருக்கானா? ஆம்தூர், மரியாதையா கதவை தர. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆதிர், இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வந்து கதவை தர. ஏய் ஆதிர், ஒழுங்கா கதவை தர. தரடா, பயம் விட்டு போச்சா? சாதிக், இப்படி பண்ணாம கேட்க மாட்டேன். கதவை உடைச்சிடலாம். என்ன என்னாச்சு அவனுக்கு? பாத்தியா, ஆதிர் செத்துட்டான். நம்மளை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இவனை கொலை பண்ணியிருக்காங்க. நம்மளையா? ஆமா, நாங்க இங்க வந்தப்பதான் அவனை வீட்டுக்குள்ள வச்சு யாரோ கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பா நம்ம எதிரிங்களோட வேலையா தான் இருக்கும். ஆனா ஏன் சார்? ஆபீசர், இத பத்தி என்ன தோணுது? இது பார்க்கும்போது கண்டிப்பா யாரோ இவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கொலை பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. ஆனா இவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்டிருக்கு. எல்லாரும் அப்படிதான் கேக்குது. அதனால ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் மேல சந்தேகப்பட முடியாது. நீங்க இப்பவே எங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுங்க. வாங்க. கேஸ்லோ, அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு உனக்கு சந்தேகம் இருக்கா? அட, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு நேரத்துக்கு கண்டிப்பா கொலை பண்ணிருப்பல. சரி சரி. நிஜாம்,
இனிமே எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். யாரோ ஒரு முடிவோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அப்புறமா உன்னை நல்லா சந்தோஷமா நிம்மதியா நான் வாழ விடவே மாட்டேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? புஷ்பா, புஷ்பா, ஹே புஷ்பா, ஹே புஷ்பா, இப்ப எப்படி இருக்கு? கொலைகாரன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புஷ்பா, நீ என்ன பேசுற? நான் என்ன பேசுறேன்னா, நீ தானே என் வீட்டுக்கு வந்து பேக்குள்ள இருந்த கேமராவை என் வீட்ல இருந்து எடுத்துட்டு போன. நீதான். நீ கண்டிப்பா கொலைகாரன் தான். நீ என்ன சொல்ற புஷ்பா? ஆ? என்ன எதுக்கு நீ கொலைகாரன்னு சொல்லிட்டு இருக்க? நீயும் அந்த மாக்து மிஸ்ஸரும் கை குலுக்கி பேசிட்டு இருந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதுவும் மூ ஸ்கூல்ல. காதலுங்கிற போர்வையில தானே நீ ஏன் கிட்ட உன்னோட பேக பாத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போன. என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க புஷ்பா. அந்த பேக்கை கண்டிப்பா நான் எடுத்துட்டு போகல. அப்புறம் நீ பார்த்த அந்த வீடியோ இருக்குல்ல, அது அந்த மக்ஸூ மிசான் என்னுடைய ஆபீஸ்க்கு ஒரு நாள் வந்தப்போ வேற யாரோ எடுத்த வீடியோ. அது உன்னை அவன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு அவன் என்கிட்டயே பேசினா தெரியுமா? ஏன்னா அவனுங்க ஆதாரம் நான் மட்டும்தான். அது போய் நான் உன்னை நம்பவே மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாமே பொய்யா இருக்கட்டும். இது எல்லாமே பொய்யா இருக்குன்னா அப்ப அவனுக்கு எதிராக எதுக்காக நான் வேலை செய்யணும்? சொல்லு, எதுக்காக அவனுங்க வந்து என்ன ஷூட் பண்ண வரணும்? எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. நான் உன்னை காதலிச்சது ஒண்ணு, அதையாவது நம்புறியா? அன்னைக்கு சாய்தலங்களுடைய பொண்ணு லிண்டாதா அவங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினது. உன்னோட எதிரிங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்ததால என் வாழ்க்கையை முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. நான் உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு அதை என்னால வெளிக்காட்ட தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை இருட்டாதான் இருந்தது. காதல், அன்பு, பாசம் எல்லாமே என் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. நான் என்னையே முழுசா இழந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய உனக்காகத்தான் வாழ்வேன். உனக்காக மட்டும்தான் வாழ நினைக்கிறேன் புஷ்பா. ஆனா அன்னைக்கு நீ எப்படி அங்கிருந்து தப்பிச்ச புஷ்பா? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எப்பவும் இங்கதான் இருக்கணும்.
இங்க என் பொண்ணு இருக்கா, அவ கூடவே நீ தங்கிக்கோ, சரியா? சரி. இவ யாருமா? இவ பேரு ஜூலேகா. இதுக்கப்புறம் இவ நம்ம கூட தான் தங்க போறா. இங்க இருந்து இவ ஊரு ரொம்ப தூரமா இருக்கான். இவ தங்கறதுக்கு யாருமே இடம் கொடுக்கலையாம். அதனால தான் இவ என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. அம்மா, அதுக்குன்னு என்னோட புது ட்ரெஸ்ஸையே இவளுக்கு கொடுத்துட்டீங்களா? இவளுக்கு என்னோட வாட்சியம் கொடுத்துட்டீங்களா? சரிம்மா, இதுக்கப்புறம் உன்னோடது அவளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். ம். ஜுலேகா, நீ போமா. நீ அந்த ரூமுக்கு போ. புஷ்பு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. புஷ்பு, ஜுலேகா இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருப்பா. சரிங்கம்மா. உன்னோட ஃபுல் நேம் என்ன? ஜுலேகா பேகம். நீ என்ன படிச்சிருக்க? படிச்சிருக்கேன், ஆனா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா இப்போ உன்னோட ஸ்டடீஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். என் கூட வா. சரி. எதுக்கு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என்னோட இந்த ஜெர்னலிசம் வாழ்க்கையில என்னால வேற யாருக்காகவும் வாழ முடியாது. கண்டிப்பா முடியாது. இதை செஞ்சு நான் செத்து போனா கூட என் ஆத்மா சாந்தி அடையாது. ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த பேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கார்ல எடுத்துட்டு போய் வச்சிரு. அப்புறம் அங்க ஒரு சின்ன பேக் இருக்குல்ல, அதுதான் என்னோட கேமரா பேக். அதை ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ. ஓகே. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, நான் எல்லாத்தையும் காருக்கு எடுத்துட்டு போறேன். சரி, புஷ்பு எங்க? அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா? நீ எங்கேயும் போகாத. நீ வந்து கார்ல உட்கார, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. சரி, சரி, போய் சீக்கிரம் உட்காருங்க. ஏறுங்க. உட்காருங்க. புஷ்பா, ஏய் புஷ்பு, சீக்கிரம் வாமா, லேட் ஆகுதுல்ல. என்ன அந்த என்ன அந்த மக்துமிஷன் வாழ விட மாட்டாமா? இந்த யுத்தத்துல இனிமே நீ மட்டும் இல்ல, உன் கூட நானும் இருக்கேன் புஷ்பா. அவனோட அழிவை பார்க்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். வேண்டாம். இந்த யுத்தம் என்னோடது, உன்னோடது கிடையாது. என் அப்பாவோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்த வேண்டியது என் கடமை மட்டும்தான். இல்ல புஷ்பா, மறுபடியும் அந்த எதிரிங்க கூட போய் நீ தனியா சண்டை போடுறத நான் விரும்பல. இங்க பாரு சாந்தோ, என்னோட ஒரே ஒரு காதல் நீ மட்டும்தான். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன என்னால மன்னிக்கவே முடியாது. இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நானே தனியா சண்டை போட்டுக்கிறேன். உன்னை இனிமே தனியா நான் அனுப்ப மாட்டேன் புஷ்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நான் தனியா தான் போய் சண்டை போடுவேன். வாய மூடு.
இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்க புஷ்பா இருக்கால, என்னால என்னோட பழி வாங்குற எண்ணத்தை மறக்கவே முடியாது. அன்னைக்கு என் அம்மா அப்பா செத்து போன அன்னைக்கு நானும் செத்து போயிட்டேன். ஆனா என்னோட காதல் தான் இப்ப வரைக்கும் என்ன உயிரோட வச்சிருக்கு. ஆயுதங்கள், புல்லட்ஸ், காதல், இது எதுக்கும் இப்பெல்லாம் எனக்கு வித்தியாசம் தெரியறதே இல்ல. என்னோட கனவு எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. நான் என் கண்ணை மூடும் போதெல்லாம் ரத்தம், டெட் பாடி, துப்பாக்கி சத்தம் இதெல்லாம் மட்டும் தான் கேக்குது. இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வாழணும்னு தயவு செஞ்சு கனவு கூட காணாத என்ன மறந்துரு. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. ஹலோ சார், நான் தான் சிராஜ். மாத்துமி சார் எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் சார். சரி, நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நான் உடனே கிளம்பி வர்றேன். சார், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும் சார். அவரோட மொத்த பிளான் நமக்கு தெரிய வந்துடும். நீங்க சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நாம உடனே அவங்க கதையை முடிச்சிடலாம் சார். சரி சரி, போனை வைங்க, நான் உடனே கிளம்பி வர்றேன். சரி சார், அப்படியே பண்ணிடுறேன். பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அப்படியே செஞ்சுட்டேனே. தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீ எங்களுக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கியே, உன்னை என்ன பண்ணிட போறோம்? நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் உதவி எங்களுக்கு தேவையே கிடையாது. டேய், அவனை போகலாமா? என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அவனை ஒண்ணு அடடா, போறப்ப கூட நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் போயிருக்கான். அதை நம்ம மறந்துடவே கூடாது, சரியா? சரி, இவ உடம்பு எடுத்துட்டு போய் வெளியில இருக்கிற மரத்தடியில வச்சிருங்க. சரி, தூக்குவா. சிராஜ், 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 சிராஜ் எங்க இருக்க? ஏய் சிராஜ், ஏய் சிராஜ், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா? இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. செத்த அப்புறம் கூட என்ன மிரட்டிட்டு இருக்கான், பாத்தீங்கல்ல? ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு வந்தே தீரும். உன்ன மாதிரி ஆளுங்களால எல்லாம் என்னை எதுவும் செய்ய முடியாது. மீதி இருக்கிறது அந்த சாந்து மட்டும்தான். அவனுக்கு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடி வந்து எதிர்த்து நின்னு பார்க்கட்டும். எதிரிங்களை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. இவனை நம்ம தான் கொன்னோன்ற செய்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வரணும். இவனை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல போடுங்க.
சொன்னா கேளு. அவர் எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நினைச்சாரு. இவரை இப்படி பண்ணவங்கள கண்டிப்பா நாம சும்மா விடக்கூடாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த மக்தோ மிசானுடைய அழிவு அவன் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. அண்ணா, மாக்து மிசானோட வீட்டில தான் அடியாளங்களோட பாதுகாப்போட ரொம்ப சேஃபா இருக்கான். அண்ணே, நாம அவன் வீட்டுக்கே போய் அவனை தூக்கணும்ண்ணே. கன்ஃபார்மா? சிராஜ் அண்ணன் தான் அவரோட மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்புனாரு. அண்ணே, அவர் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தப்பாதுண்ணே. என்ன வேணாலும் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன்ல, அந்த மாக்து மிசார சும்மாவே விடக்கூடாது. பழி வாங்கி ஆகணும். பழி வாங்குறதுக்கான சரியான நேரம் இதுதான்.
சாவை பார்த்து பயப்படுறியா? யாரெல்லாம் ஏமாத்தி கொன்னியோ அவங்க எல்லாருக்கும் இப்படித்தான் இருந்திருக்கும். இனி நீ உயிரோட இருக்க கூடாது. புஷ்பா, 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 ஹே, புஷ்பா, ஹே, புஷ்பா. புஷ்பா, 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 ஹே, ஹே. Ha 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 ha!